கண்காட்சிக்கு வந்துட்டோம், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். என்னடா அது, கண்காட்சிக்குன்னு வந்தா இவ்வளவு காய்கறி இருக்கு, இன்னைக்குன்னு பார்த்து வெறுங்கையோட வந்துட்டேனே. வந்த வரைக்கும் ரைட்டு, யாருமே இல்ல. முருங்கையை நட்டவன் வெறுங்கையோட தான் போவேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த முருங்கையன் இன்னைக்கு முருங்கைக்கீரையோட போறேன். தம்பி, முருங்கைக்கீரை வேணுமாப்பா? 30 ரூபா தான். நம்ம நஞ்சு இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்கோம், கலப்பைங்கிற உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து. நீங்க எப்போ வேணாலும் வரலாம். 10 நாள் புத்தக திருவிழா நடக்க போகுது. நீங்க எப்போ வேணாலும் வந்து எது வேணாலும் வாங்கிட்டு போகலாம். அக்கம் பக்கத்துல இருக்கவங்களும் சொல்லுங்க, அவங்களும் நஞ்சு இல்லாத சாப்பிடட்டுமே. சொல்றேன். இதோட என்னன்னா எனக்கு பெரிய வேலை இருக்கு, வரேண்ணே. மரபுகளை மாத்த முடியாது, முயற்சி பண்ணா மனிதர்களை மாத்த முடியும். தலைவர்களை மாத்த முடியாது, முயற்சி பண்ணா மக்களோட தலையெழுத்தை மாத்த முடியும். அப்படிப்பட்ட மாற்றத்தை உருவாக்குறதுக்கு தான் கலப்பை என்கிற அமைப்பிலிருந்து சிறு பண்ணை விவசாயிகள் அனைவரும் சேர்ந்து நஞ்சில்லா, அதாவது பூச்சிக்கொல்லி மருந்துகள் இல்லாத இயற்கை உரமான மாட்டுச்சாணம் மற்றும் மாட்டுச்சாணத்தை வைத்து மட்டுமே விளைவிக்கக்கூடிய பயிர்களை அறிமுகப்படுத்திருக்காங்க. அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள்லாம் 80, 90, 100 வயசு வரைக்கும் ஆரோக்கியமா வாழ்ந்தாங்கன்னா அதற்கு காரணமே நமது தமிழ் பாரம்பரிய உணவு முறை தாங்க. அதை மீட்டெடுக்கிற முறையில தான் நம்ம கலப்பை என்கிற அமைப்பினர் போராடிட்டு இருக்காங்க. இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம 4வது ஆண்டு புத்தக திருவிழா நடக்குதுல, அதே இடத்துல தாங்க. அழிந்து வரும் நமது நெல் பாரம்பரியம் மற்றும் காய்கறி வகைகளை காட்சிப்படுத்திருக்காங்க. பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுடைய ஃபீட்பேக்கை அவங்களுக்கு கொடுங்க.